வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, ஹாலிவுட்ல 2005ல வெளியான கிரை வுல்ஃப் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க கொஞ்சம் கூட யோசிக்காத வேற லெவல் ட்விஸ்ட் கடைசியில வரும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஹைஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்க காட்டு பகுதியை நமக்கு காட்டாங்க. இங்க ஹைஸ்கூல் பொண்ணான வெண்டின்றவ யாருக்கோ பயந்து ஓடிட்டு இருக்கா. ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிடுறா. இவளை யாரோ துரத்திட்டு வரத நமக்கு காட்டுறாங்க. டார்ச் லைட் அடிச்சு அவ எங்கன்ற மாதிரி ஒவ்வொரு இடமா அந்த நபர் பார்த்துட்டு இருக்கான். அவன் யாரு என்ன நமக்கு கிளியரா காட்ட மாட்டாங்க. இப்ப அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, வெண்டிக்கு கால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்பருக்கு கால் பண்றான். இப்ப வெண்டியோட போன் அடிச்சு வெண்டி இருக்கிற இடம் இவனுக்கு தெரிஞ்சிருது. இவனும் கோவமா அந்த இடத்துக்கு வரான். கன்னை வச்சு வெண்டியை ஷூட் பண்ணி சாவடிச்சிடறான். இந்த இடத்துல தான் கிரை வுல்ஃப்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேரு ஓவன் அப்படின்றது. வெண்டின்னு ஒரு பொண்ணு இறந்து போன மாதிரி நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா. அந்த ஸ்கூல்ல தான் இவர் புதுசா ஜாயின் பண்றதுக்காக வந்திருக்காரு. பாதியில ஜாயின் பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. ஸ்கூலுக்கு வந்து பார்த்தா யாரையும் காணோம். எல்லாருமே எங்க போனாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் லிண்டின்ற ஒரு பொண்ணை பாக்குறாரு. இவங்க தான் படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. இவங்கள பார்த்தவர் எல்லாருமே எங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. இறந்து போன வெண்டி இந்த ஹைஸ்கூல்ல படிக்கிற பொண்ணாதான் இருந்திருப்பா. ஏதோ ஒரு நபர் கூட பழகியிருக்கா. அந்த நபர் யாரு என்னன்னு தெரியல. அந்த நபர் தான் கொண்டிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது இல்ல. அதனால பொண்ணுங்க எல்லாருமே கவனமா இருக்கணும்ன்ற மாதிரி தான் ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே அந்த மீட்டிங்ல தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க போலியான்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. செம்ம போர் அடிக்கும், அதனால தான் நான் பாதியிலேயே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அது சரி, நீங்க எதனால அந்த ஸ்கூல்ல இருந்து நின்னுட்டீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் நிக்கல, அவங்க என்ன தூக்கிட்டாங்க. ஏன்னா பிரின்சிபலோட பொண்ணுன்னு தெரியாம டேட் பண்ணிட்டேன், அதனால தான் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது ஒரு டீச்சர் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ எதுக்காக மீட்டிங் அட்டென்ட் பண்ணலன்ற மாதிரி ஈரினை பார்த்து கேக்குறாங்க. அதுக்குள்ள இவர் இருக்கார்ல, இல்ல இவங்க ரெஸ்ட் ரூம் போகும்போது நான் தான் நிறுத்தி பேசிட்டேன், அதனால தான் போக முடியாம போயிடுச்சுன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோவோ ஸ்கூல்ல பார்க்க வேண்டியவங்களை பாத்துறாரு. இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிடுறாரு. ஹீரோவோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் பெரிய பணக்காரரா இருப்பாரு. அவர் எப்ப பாரு வேலையில பிஸியா இருப்பாரு. கால் பண்ணா கூட எடுக்க மாட்டாரு. அதனால இவர் வாய்ஸ் நோட் மட்டும் அனுப்பலாம்னு நினைக்கிறாரு. ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிட்டேன்ப்பா, இந்த ஸ்கூல் எனக்கு பிடிச்சிரும்னு நினைக்கிறேன், நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் வாய்ஸ் நோட் போடுறாரு. ஒரு ரூம்ல 2 பேர் தங்குற மாதிரி இருக்கும். இவர் கூட தங்க போறவரோட பேரு டாம் அப்படின்றது. இவர் டாம் கிட்ட உடனே ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு. ஹீரோவோ நைட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்ப டாம் எழுப்புறாரு. நைட்டு நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கேம் விளையாடுவோம், வரியான்ற மாதிரி கேட்கிறாரு. ஹீரோவோ நான் வரல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. லிண்டி தான் உன்னை கூட்டு வர சொன்னா, அப்புறம் உன்னோட விருப்பம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோயின் கூட்டு வர சொன்னதுனால இவரும் வரன்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி பக்கத்துல இருக்க சர்ச் மாதிரியான இடத்துக்கு வந்துடுறாங்க. ஏற்கனவே இந்த கேங்க சேர்ந்து எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல கடுக்கன்லாம் போட்டு ஒரு நபர் இருக்கான். இவனோட பேரு ரேண்டல் அப்படின்றது. இந்த ரேண்டல் இருக்கான்ல, நீ தான் புதுசான்ற மாதிரி தெனாவட்டா பேசுறான். இந்த டீம்லயே வயசான நபர் மாதிரி ஒரு நபர் இருக்காரு. அவரோட பேரு கிரகம் அப்படின்றது. இந்த கேப் போட்டிருக்க நபர் தான் கிரகம் அப்படின்றது. மத்தவங்களை பத்தி நான் தேவை வரும்போது சொல்றேன். ஹீரோக்கு இந்த கேமை பத்தி எல்லாம் தெரியாதுல்ல. முதல்ல எனக்கு கேமை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேக்குறாரு. இங்க இருக்க ஹீரோயின் தான் கேமை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இங்க இருக்க எல்லாருமே முதல்ல கண்ணை மூடணும். நான் யாராவது ஒருத்தருக்கு மட்டும் ஒரு மார்க்க போடுவேன். நான் யாருக்கு மார்க்க போடுறேனோ அவங்க தான் நரி மாதிரி செயல்படுவாங்க. மத்த எல்லாருமே ஆடுங்க தான். எல்லாருமே கலந்து பேசி நரியை கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைன்னா ஆடுங்க ஒவ்வொருத்தரா ரிமூவ் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் நரி தாக்கு பிடிச்சிருச்சுன்னா நரிக்கு நிறைய காசு கிடைக்கும். இதான் கேமோட ரூல்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறாரு. இப்ப எல்லாருமே கண்ணை மூடிடுறாங்க. ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, ஹீரோக்கு தான் அந்த மார்க்க போடுறாங்க. சோ ஹீரோ தான் நரி மாதிரி செயல்பட போறாரு. யாரு நரியா இருப்பான்ற மாதிரி எல்லாருமே டிஸ்கஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டிஸ்கஷன்ல ஹீரோவோட பேரும் வருது. நம்ம பேர் வருது. நம்ம எப்படியாவது குழப்பி வேணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. ரேண்டல் கடைசி வரைக்கும் இருக்கிறது நமக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி ரேண்டலோட பேரை சொல்லிட்டாரு. நிறைய பேர் ரேண்டல் மேல டவுட் பண்றாங்க. ஆனா ரேண்டல் இல்லன்றது தெரிய வருது. அதனால ரேண்டல் எலிமினேட் ஆயிடுறாரு. இப்ப அடுத்த ரவுண்ட் நடக்க ஆரம்பிக்குது. இந்த கேங்ல வயசானவரா கிரகம்னு ஒரு நபர் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, ஹீரோ அவர் மேல சந்தேகம் இருக்கிறதா சொல்லிட்டாரு. ஏன்னா அவரோட டி-ஷர்ட்டோட அலைன்மெண்ட் மாறி இருக்கிறதா சொல்லிட்டாரு. எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாருமே அவருக்கு ஓட்ட போடுறாங்க. ஆனா அவரும் இருக்க மாட்டாரு. அவர் இதனால பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கோச்சுக்கிட்டு கிளம்புறாரு. ஹீரோ ரொம்ப சாமர்த்தியமா இந்த கேமை விளையாடுறாரு. மேனிபுலேட் பண்ணி ஒவ்வொருத்தரையா இந்த ரவுண்டை விட்டு போக வச்சிட்டு இருக்காரு. இப்ப கடைசியில இந்த ரவுண்ட்ல 2 பேர் தான் இருக்காங்க. ஹீரோ கடைசியில ஜெயிச்சிடுறாரு. ஜெயிச்சதுனால எல்லாரோட காசும் ஹீரோக்கு தான் கிடைக்குது. நீ கேமை நல்லா விளையாண்ட அப்படின்ற மாதிரி ஹீரோனோ பாராட்டி காசை தராங்க. ஹீரோ காலையில கண் முழிக்கும் போது கிளாஸுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருது. உடனே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இவரும் வேகமா ரெடி ஆகி கிளாஸை நோக்கி ஓடி வராரு. ரிச் வாக்கர் அப்படின்ற சார் தான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. ஹீரோவும் பயந்த மாதிரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் ஜாலி டைப் போல, ஒன்னும் பிரச்சனை இல்ல உள்ள வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லாருமே சிஸ்டம் மூலியமா தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஒரு சிஸ்டம் முன்னாடி உட்காந்துடுறாரு.
நீ செத்த போன மாதிரி இருக்கன்ற மாதிரி ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது. யார் இந்த மெசேஜ் அனுப்புனாங்கன்னு தெரியல. யார் இப்படி அனுப்பியிருக்கா அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. நீ யாரு என்னன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப பக்கத்துல இருக்க ஹீரோயினும் இவரை திரும்பி பார்த்து ஸ்மைல் பண்றாங்க. ஓஹோ, இது இவளோட வேலையா அப்படின்ற மாதிரி இவரும் பதிலுக்கு ஸ்மைல் பண்றாரு. இப்ப இந்த குரூப்பை சேர்ந்த எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னும் 20 நாள்ல ஹாலோவீன் ஃபங்க்ஷன் வரப்போகுது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு லீவ் கிடைக்க போகுது. அந்த லீவ்ல என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தான் பேசுறாங்க. இப்போ ஒருத்தங்களை காட்டுறாங்கல்ல, இவங்க லவ்வர்ஸா இருப்பாங்க. பையன் பேரு லூயிஸ், பொண்ணு பேரு சாண்ட்ரா அப்படின்றது. இப்ப கண்ணாடி போட்டு ஒரு பொண்ணை காட்டுறாங்கல்ல, இவ பேரு ரெஜினா அப்படின்றது. ஹீரோயின் இருக்காங்கல்ல, இந்த கிரை உல்ஃப் கேமை நம்ம பெரிய லெவல்ல விளையாண்டா என்ன, ஸ்கூல் முழுக்க சேர்த்து இந்த கேமை விளையாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது எப்படி பண்ண முடியும்ன்ற மாதிரி மத்த ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. இவங்க ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒரு கொலை நடந்திருக்குல்ல, இன்னும் குற்றவாளி யாருன்றதை கண்டுபிடிக்கல. அந்த குற்றவாளி ஒரு சீரியல் கில்லர்ன்ற மாதிரி நம்மளே உருவாக்குவோம், எல்லாருக்கும் அதை பரப்புவோம், அது மூலியமா சூப்பரா ஒரு கேமை விளையாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா மத்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை எப்படி பண்றதுன்னு சுத்தமா ஐடியாவே வர மாட்டேங்குது. எப்படி பண்றது அப்படின்ற மாதிரி இவங்க கிட்டயே கேக்குறாங்க. நானே எல்லாத்தையும் சொல்லணுமா, நீங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. கொஞ்சம் கோச்சுக்கிட்டு இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோ மட்டும் தடுத்து இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீ சொன்னதை பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. நம்ம ஃபேக்கா ஒரு இமெயில கிரியேட் பண்ணிடுவோம். அது மூலியமா நம்ம நினைக்கிற கதையை எல்லாருக்கும் பரப்பிடுவோம். ஈஸியா அதை பரவிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது நல்ல ஐடியாவா படுது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. இதை பத்தி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. சோ இவங்களா ஃபேக்கா ஒரு கதையை கிரியேட் பண்றாங்க. அதாவது ஒரு ஃபிக்ஷனல் சீரியல் கில்லரை இவங்களே உருவாக்குறாங்க. அவன் இந்த மாதிரி கேப் போட்டிருப்பான், இந்த மாதிரி கையில கத்தி வச்சிருப்பான். இதுக்கு முன்னாடி நிறைய கேம்பஸ்ல நிறைய கொலைகள் பண்ணிருக்கான். இந்த இடத்துல கொலையை தான் பண்ணிருக்கான். இன்னும் நிறைய கொலையை பண்ண போறான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க எழுதுறாங்க. ஒவ்வொரு கொலையை அவன் எப்படி எப்படி பண்ணுவான் அப்படின்ற மாதிரி இவங்களே நிறைய விஷயங்களை யோசிச்சு எழுதுறாங்க. பாத்ரூம்ல வச்சு ஒரு கொலை பண்றான். அதே மாதிரி சர்ச்சில் கன்ஃபெஷன் கொடுக்கறதுக்கு ஒரு இடம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துல ஒரு கொலை பண்றான். இந்த மாதிரி பல பேட்டர்ன்லாம் அவன் கொலை பண்ற மாதிரிலாம் இவங்க எழுதிடுறாங்க. சும்மா ஒரு பரபரப்புக்காக தான் இந்த மாதிரிலாம் எழுதிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஆர்டிகல் மாதிரி இவங்க எழுதி முடிச்சிடுறாங்க. அதை இந்த ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்லாம் பாக்குற மாதிரி பரப்பி விட்டுறாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்டா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை இருக்குமா, அவன் அடுத்து யாரை டார்கெட் வைக்க போறான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது ரொம்ப பெரிய விஷயமா மாறிடுது. இந்த ஸ்கூல்ல ரிச்னு ஒரு சார் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவரும் ஹீரோ கிட்ட கேஷுவலா பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசினவரு நீ தானே இந்த வேலையை ஆரம்பிச்ச அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நான்லாம் இல்லன்ற மாதிரி ஹீரோ சமாளிக்க ட்ரை பண்றாரு. உன் சிஸ்டம் மூலியமா தான் இது முதல்ல பாஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பை சேர்ந்து எல்லாருமே பாஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கிறாரு. நீங்களும் ஹைஸ்கூல் தாண்டி தானே சார் இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க. ஹைஸ்கூல்ல இதெல்லாம் சாதாரண விஷயம், பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பிரச்சனை ஆகாம இருந்தா சரின்ற மாதிரி இந்த சார் அனுப்பி விடுறாரு. இப்ப ஹீரோ மட்டும் தனியா ரூம்ல இருக்காரு. அப்பாவுக்கு கால் பண்ணி பேசினா என்னன்ற மாதிரி அப்பாவுக்கு கால் பண்றாரு. அப்பா வேலை விஷயமா பிஸியா இருக்காரு. அதனால இவரோட காலை கட் பண்ணிடுறாரு. இப்பதான் ஹீரோக்கு ஒரு மெயில் வருது. நீ ஆசைப்படுறத கேட்கறதுக்கு முன்னாடி கவனமா இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் மெயில் வருது. அதாவது யாரோ ஹீரோவை மிரட்டுற மாதிரி மெயில் அனுப்பியிருக்காங்க. ஹீரோவா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ற மாதிரி ரிப்ளை பண்றாரு. நீ கண்டிப்பா பயந்துதான் ஆகணும்ன்ற மாதிரி ரிப்ளை வருது. ஏன்னா நமக்கு ஈக்குவலா இவனும் டஃப் கொடுக்குறான்னு யோசிக்கிறாரு. ஏ டாம், இது உன்னோட வேலை தானே அப்படின்ற மாதிரி ரிப்ளை பண்றாரு. அப்பன்னு பார்த்து டாம் இந்த ரூம்குள்ள வந்துடுறாரு. அதுல இருந்து டாம் இதை பண்ணலன்றது இவருக்கு தெரிய வருது. இதை ஹீரோயின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. இப்ப அந்த சைட்ல இருக்கான் பாத்தீங்களா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே பண்ணிடுறேன், யாரெல்லாம் கொல்லணும் பேரை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறான். இப்ப டாமோ விளையாட்டுக்கு இவங்க கேங்ல இருக்க எல்லாரோட பேரையும் அனுப்பிடுறாரு. கவலைப்படாத, நீ சொன்ன எல்லாரையும் கொடூரமா சாவடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரிப்ளை வருது. இவ்வளவு நேரம் இவங்க விளையாட்டை தான் பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இந்த ரிப்ளைவை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. யாரோட வேலையா இருக்கும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க ஸ்விம்மிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஐஸ் பார் வந்து விழுது. யாரோட வேலை அப்படின்ற மாதிரி இவங்களும் சட்டுன்னு தண்ணியில இருந்து எந்திரிக்கிறாங்க. சுத்தி முத்தி பாக்குறாங்க. யாருமே இல்லைன்னு தெரிஞ்சோன்னு திரும்பி நீச்சல் அடிக்கிறாங்க. திரும்பி ஒரு ஐஸ் பார் வந்து விழுது. இவங்களும் பயங்கரமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. இந்த வேலையை பண்றது டாமோ ஹீரோவும் சேர்ந்து தான். இப்போ ஒவ்வொரு ஐஸ் பாரா தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. அப்படி ஒரு பாரை தூக்கி போடும் போது அவங்க மண்டிலேயே விழுந்துருது. அவங்க தண்ணிக்குள்ள போயிட்டு இருக்காங்க. டாம் இருக்கார்ல, அவ நடிச்சிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோக்கு அவங்க நடிக்கிற மாதிரி தெரியல. உண்மையிலேயே பிரச்சனையில இருக்காங்க போலன்னு யோசிக்கிறாரு. இப்ப வேகமா தண்ணியில குதிச்சு அவங்கள காப்பாத்திடுறாரு. இப்ப அவங்க பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க. வயிற்றுல இருந்து தண்ணி எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து ஹீரோயின் இருக்காங்கல்ல, இவர் மூஞ்சிலேயே தண்ணியை துப்பிடுறாங்க. என்கிட்டயே உங்களோட ஆட்டத்தை காட்டுறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இருக்காங்கல்ல, நீ தான் அந்த மெயிலை எங்களுக்கு அனுப்புனியான்னு கேக்குறாங்க. நான் மெயில் அனுப்புனா, நான்லாம் எந்த மெயிலையும் அனுப்பல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. நீ அன்னைக்கு ஜெயிச்சதை ரேண்டலாலையும் கிரகமாலையும் ஏத்துக்க முடியல, அவங்க கிண்டல் பண்றதுக்காக இப்படி அனுப்பியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஹீரோக்கும் அந்த மாதிரி தான் தோணுது. ரெண்டு பேர்கிட்டயும் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு.
இப்ப கிரகம பாக்குறதுக்காக ஒரு இடத்துக்கு வராரு. கிரகம் நிறைய பேருக்கு சொல்லிலாம் குத்துட்டு இருக்காரு. கிரகம் இது உன்னோட வேலை தானேன்னு கேக்குறாரு. எது நான் அப்படி மெயில் பண்ணனா? நான் இங்க தான் இவ்வளவு நேரம் இருந்தேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அதே மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் ரூம்ல இருந்து பயங்கரமா சவுண்ட் கேட்டுச்சு. நான் நாய்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எது சத்தம் கேட்டுச்சா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ரூமை பாக்குறதுக்காக வராரு. அப்படி வந்து பார்க்கும்போது தான் ரூம்ல இருக்க பொருளை எல்லாத்தையும் கலைச்சு போட்டுருக்கிறது தெரிய வருது. இப்ப லைட்டை போட்டா அந்த இடத்துல தான் டாம் உட்காந்து இருக்காரு. டாமோட நிறைய பொருள் தான் சேதமாயிருக்கும். இதெல்லாம் யார் பண்ணது? ஒன்னால என்னோட பொருளை சேதமாக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி டாம் கோவப்படுறாரு. எனக்கு மட்டும் யார் பண்ணான்னு தெரியும், நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அங்க இருக்க இவங்களோட சிஸ்டத்துக்கு பக்கத்துல கடுக்கன் இருக்கு. ரத்தம் இருக்க மாதிரி தான் அந்த கடுக்கன் இருக்கு. இது ரேண்டலோட கடுக்கன் தானே, எப்படி ரத்தம் வந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ரேண்டல் கேர்ள் ஃபிரெண்ட பாக்குறதுக்காக கேம்பஸை விட்டு போறதா சொல்லியிருப்பாரு. அவருக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா கால் போகவே மாட்டேங்குது. யார் இதெல்லாம் பண்றா அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு லைட்டா இந்த இடத்துல பயம் வருது. நடந்துட்டு இருக்க விஷயத்த பத்தி எல்லாம் ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே லைப்ரரியில வச்சுதான் இந்த விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. ஏதோ உண்மையான கில்லர் வந்த மாதிரி நீ பயந்துட்டு இருக்க. ரேண்டல் தான் உன்னை பயம்புத்துறதுக்காக இப்படி பண்ணிருக்கான், அவனே அதை சொல்லுவான் பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் சட்டுன்னு மாஸ்க் போட்ட கில்லர் இவங்களை கிராஸ் பண்ணி போறான். ஹீரோ மட்டும் இதை கவனிச்சிருப்பாரு. இதை பத்தி எல்லாம் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் சுத்தமா நம்ப மாட்டாங்க. அங்கதானே போனதா சொன்ன, செக் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப ரெண்டு பேருமே அந்த டர்னிங்ல செக் பண்றதுக்காக பொறுமையா வந்துட்டு இருக்காங்க. வந்து பார்த்தா அந்த டர்னிங்ல யாரையுமே காணோம். இப்ப சட்டுன்னு இங்க இருக்க எல்லா லைட்டும் ஆஃப் ஆயிருது. யார் ஆஃப் பண்ணான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு லைட்டா போட்டுக்கிட்டே யாரோ வந்துட்டு இருக்காங்க. அவங்க பக்கத்துல வராங்க. யாரா இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க பயந்துட்டு இருக்காங்க. பார்த்தா இந்த லைப்ரரியை கவனிச்சுக்கிற பாட்டி தான் வந்திருக்காங்க. இன்னும் கிளம்பாம இருக்கீங்களா, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்களுக்கா பயந்தோம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே சிரிச்சுக்கிட்டே வெளியே வந்துடுறாங்க. ஹீரோக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது இல்ல. நம்ம டேட்டுக்கு வெளியே போலாமான்னு கேக்குறாரு. கண்டிப்பா ஒரு நாள் போலான்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. இவரும் நெருங்கி வந்து கிஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. நம்ம அவசரப்பட வேணாம், இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும் அப்படின்ற மாதிரி கிஸ் பண்ணாம ஹீரோயினும் அவாய்ட் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோ பேகை உள்ளே விட்டுருப்பாரு. அதை எடுக்கலான்னு பார்த்தா பேகை காணாம போயிருது. என் பேகை பாத்தீங்களான்ற மாதிரி இந்த பாட்டி கிட்ட கேக்குறாரு. நான் பாக்கலன்ற மாதிரி இந்த பாட்டி சொல்றாங்க. மேற்கொண்டு ஒவ்வொரு இடமா தேடுறாரு. ஒரு இடத்துல இவரோட பேகும் கிடைச்சிருது. ரேண்டல் ஒரு பொண்ணை பார்க்க போனாரு பாத்தீங்களா, அந்த பொண்ணோட நம்பரை வாங்கி இவர் அந்த பொண்ணுக்கே கால் பண்ணிட்டாரு. ரேண்டல் அங்கதான் இருக்கானான்னு கேக்குறாரு. ரேண்டல்லாம் இங்க வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப ரேண்டல் தான் மறைஞ்சிருந்து இந்த விஷயத்த பண்றான்னு யோசிக்கிறாரு. இந்த கேங்ல சாண்ட்ரான்னு ஒரு பொண்ணு இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அதாவது லூயிஸோட கேர்ள் ஃபிரெண்டு. அவங்க நடந்து போறத பார்த்து இவர் பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நீ தான் இந்த மாதிரி மெயில் அனுப்புனியான்னு கேக்குறாரு. நான் ஏன் அப்படி அனுப்ப போறேன், நான்லாம் இல்லைன்னு சொல்றாங்க. ஹீரோவும் ஒரு டவுட்டை கேட்க ரிச்சை பாக்குறதுக்காக வராரு. ரிச்சோட ஆபீஸ் ரூம்ல தான் ஹீரோயின் இருக்காங்க. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவர் வெளியே இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. ஒரு மொமெண்ட்ல ரிச்சு பக்கத்துல வந்து இவங்களை கிஸ் பண்றாரு. இத பாக்குற ஹீரோ செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. நம்மள கிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இவரை கிஸ் பண்ணிட்டு இருக்காளே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி இங்க இருந்து கிளம்பி ரூம்க்கு வந்துடுறாரு. இப்ப ரூம்ல இவரோட ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. டாம் நடுவுல பேசிட்டு இருக்கான். இவர் தான் அந்த விஷயத்துல கோவமா இருக்காருல்ல, கொஞ்ச நேரம் பேசாம கம்முன்று அப்படின்ற மாதிரி டாம திட்டிடுறாரு. நான் என்னடா பண்ணேன் இவ்வளவு கோவப்படுறேன்ற மாதிரி டாம் கேக்குறாரு. எல்லாருமே ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சிருவாங்க, அதெல்லாம் அந்த சார் கிட்ட தந்துட்டு இருக்காங்க. அவர் ஹீரோ கிட்டயும் வாங்குறதுக்காக வராரு. ஹீரோ இருக்காருல்ல, நான் முடிக்கலன்ற மாதிரி கொஞ்சம் தெனாவட்டா பேசுறாரு. நேத்து நைட்டு நடந்த விஷயத்த மனசுல வச்சுதான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பேக்ல இருந்து ஒரு பொருளை எடுக்கலாம்னு நினைக்கிறாரு. டக்குன்னு ஒரு கத்தி வெளியே வந்து விழுது. அந்த கில்லருக்கு ஒரு கத்தியை கொடுத்திருப்பாங்கல்ல, அந்த கத்தி தான் விழுது. இத பாக்குற சார் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஹீரோவும் இந்த கத்தி என்னோட பேக்ல எப்படி வந்ததுன்னே தெரியலன்னு சொல்லிட்டாரு. ஆனா இந்த சார் இருக்காரு பாத்தீங்களா, இதை நான் பிரின்சிபல் கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி கூட்டு போயிட்டு இருக்காரு. இவரும் சாரை மிரட்டலான்னு முடிவு பண்ணிடுறாரு. நேத்து நீங்க ஸ்டூடெண்ட்டை கிஸ் பண்ணது எனக்கு தெரியும், இதை பத்தி நானும் பிரின்சிபல் கிட்ட சொல்லுவேன், பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இதனால சாரும் ஷாக் ஆயிடுறாரு. நீ அதை பத்தி ஒன்னும் சொல்ல தேவையில்ல, இந்த வாட்டி உனக்கு வார்னிங் கொடுத்து விடுறேன், கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல ஹாலோவீன் வரப்போது, அதுக்கு யார் யாரு என்னென்ன ட்ரெஸ் போடுறது அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஃபங்க்ஷனும் வந்துருது. ஹீரோ போயிட்டு இருக்கும் போது ஹீரோயினும் நிறுத்தி பேசுறாங்க. நீ எந்த ட்ரெஸ்ஸும் போடலையான்னு கேக்குறாங்க. ஹீரோ தான் ஹீரோயின் மேல செம்ம கோவத்துல இருக்காருல்ல, இவங்களை அவாய்ட் பண்ற மாதிரிலாம் பேசுறாரு. எனக்கு இன்னைக்கு கிளீனிங் டியூட்டி இருக்கு, நான் அதை பண்றதுக்காக போக போறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்த விட்டு நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதாவது கிளீன் பண்றது கூட ஒவ்வொரு நாள் ஒதுக்கி இருப்பாங்க போல, அந்த மாதிரி ஹீரோவும் கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் ஜன்னல்ல யாரோ இடிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி சவுண்ட் கேக்குது. இவருக்கு லைட்டா பயம் வருது. பாப்புமா வேணாமான்னு யோசிக்கிறாரு. சரி பாப்புன்ற மாதிரி பொறுமையா கதவு கிட்ட வந்து கதவை சட்டுன்னு ஓபன் பண்றாரு. பார்த்தா ரெண்டு பொண்ணுங்க தான் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவரை பார்த்தோன்னா ஷாக் ஆயிடுறாங்க. இவரும் சாரின்னு சொல்லிட்டு கதவை திரும்பி சாத்திடுறாரு. இவரும் மேற்கொண்டு கிளீனிங் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இவங்க ஒரு கில்லரை டிசைன் பண்ணாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி ஒரு கில்லர் ஹீரோக்கு பின்னாடி வந்து நிக்கிறான். ஹீரோவன் திரும்பி பார்த்து முதல்ல ஷாக் ஆகுறாரு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்ல யாரோ தான் இப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த கில்லர் இருக்கான்ல, ஹீரோவை அட்டாக் பண்ணலாம் ட்ரை பண்றான். என்ன இவன் அட்டாக் பண்ண ட்ரை பண்றான்ற மாதிரி ஹீரோ பயந்து ஓடுறாரு. இப்ப கஷ்டப்பட்டு அவனை ஏமாத்தி கதவுக்கு அந்த சைடு போக வச்சிடுறாரு. கதவை வேகமா லாக் பண்ணிடுறாரு. ஃபங்க்ஷன் பக்கத்துல நடக்குதுல, அந்த இடத்துக்கு ஓடிடணும் அப்படின்ற மாதிரி வேகமா ஓடுறாரு. இப்ப ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு.
அந்த இடத்துல பார்த்தா இந்த மாதிரி மாஸ்க் போட்ட மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்கூல்ல இந்த மாஸ்க் பேசப்படுற பொருளா மாறிடுச்சுல, அதனால தான் நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஹீரோவும் உண்மையான கில்லர் எங்க இருக்கான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் இவரோட ஃப்ரெண்ட்ஸை பாக்குறாரு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நடந்த விஷயத்த சொல்றாரு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, நம்ம கேங்ல யாராவது விளையாடி இருப்பாங்க, நீ பெருசா எடுத்துக்காத அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ரிலாக்ஸ் பண்றதுக்கு கார் எடுத்துட்டு வெளியே போலாம்னு நினைக்கிறாரு. இப்ப கார்ல ஏறி டிரைவ் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. பார்த்தா ஸ்டியரிங்ல ரத்தக்கரை இருக்கு. என்ன ரத்தக்கரை இருக்குன்னு யோசிக்கிறாரு. அப்ப காருக்கு பின்னாடி தான் அந்த மாஸ்க் போட்டவன் இருக்கான். சடனா இவர் அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்றான். இவரும் காரை திறந்துட்டு வேகமா இங்கிருந்து ஓட பாக்குறாரு. ஓடி வந்துட்டு இருக்கும் போது அங்க நிக்கிற போலீஸ பாக்குறாரு. என்ன கொல்ல ட்ரை பண்றான், காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்றாரு. அந்த போலீஸும் ஒழுங்கா நில்லு அப்படின்ற மாதிரி மாஸ்க் போட்டவன நிக்க வச்சிடுறாரு. இப்ப மாஸ்க் போட்டவன முகத்தை ஓபன் பண்றான். பார்த்தா சாண்ட்ரா தான் ஹீரோவை அட்டாக் பண்ற மாதிரி துரத்திட்டு வந்திருப்பாங்க. இது ஃபேக்கான கத்தி தான், நான் சும்மா தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொல்றாங்க. அடி பாவி, நீ தான் இதை பண்ணியான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் லீவ்ன்ற மாதிரி சொன்னா பாத்தீங்களா, நிறைய பசங்க அவங்க ஊருக்கு கிளம்பி போயிடுறாங்க. ரொம்ப கம்மி பேர் மட்டும் தான் இந்த இடத்துல இருக்காங்க. இப்ப காலையில டைம் சாரையும் இவரை கூப்பிடுறதுக்காக வராரு. இவங்க 2 பேர் தப்பு பண்ணாங்கல்ல, அதனால பிரின்சிபல் பேசணுன்ற மாதிரி தான் வர வச்சிருப்பாங்க. முதல்ல சாண்ட்ரா பேசி முடிச்சிடுறாங்க போல. இவர்கிட்ட சாரி கேட்டுட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப இவரும் பிரின்சிபலை பார்த்து பேசுறதுக்காக உள்ள வந்துடுறாரு. பிரின்சிபலுக்கு இவர் தான் இதை ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்றது தெரியுது. நீ தான் மெயில் மூலியமா இதெல்லாம் பரப்பியிருக்க, ப்ரொஃபசர் ரிச் இதெல்லாம் எனக்கு தெளிவா சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி பிரின்சிபல் சொல்றாங்க. ஓ, ரிச் தான் எல்லாத்தையும் பத்த வச்சிருக்காரா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. மேடம், நடக்கிறதுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவோ இங்க சமாளிச்சிடுறாரு. இப்ப எல்லாருக்குமே மெசேஜ் பண்றாரு. எல்லாருமே நைட்டு சர்ச்சு கிட்ட வந்துருங்க, இத பத்தி நம்ம பேசி ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்றாரு. மெயில பாக்குற எல்லாருமே நைட்டு போகணுன்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. இப்ப நைட்டு நேரம் நிறைய பேர் வந்துடுறாங்க. 2-3 பேர் வரல. சாண்ட்ரா வரல, அதே மாதிரி அந்த ராண்டல் வரல. நம்ம விளையாட்டா கிரியேட் பண்ணதை வச்சு யாரோ தப்பு பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. நம்மள யாராவது ஒருத்தர் தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி டாமஸ் சொல்லிட்டாரு. சரி, லைப்ரரியில யாரு பயம்புத்துனது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ரெஜினா நான் தான் பயம்புத்துனேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. அடிப்பாவி, நீ தான் பயம்புத்துனியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. ஹீரோ கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது யாரோ அட்டாக் பண்ணாங்கல்ல, அதுவும் நீங்க தான் பண்ணீங்களான்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க எல்லாருமே மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. நாங்களாம் இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒருவேளை ராண்டல் பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ராண்டல கடைசி 2 நாளா கான்டாக்டே பண்ண முடியல, அவன் பண்ணிருப்பான்னு சாதாரணமா சொல்றீங்க, கண்டிப்பா அவன் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஹீரோயின் சடனா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏ, உன்னை அட்டாக் பண்ணதா நீ பொய் தானே சொல்ற? ஆமா, நீ கூட பொய் சொல்ல வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ரெஜினாவும் கேக்குறாங்க. நான் எதுக்காக இந்த விஷயத்துல பொய் சொல்ல போறேன், உண்மையிலேயே எனக்கு அட்டாக் நடந்தது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் திரும்பி சிரிக்கிறாங்க. முதல் நாளே அந்த கேம்ல நீ எல்லாரையும் ஏமாத்திட்ட, இப்ப கூட நீ ஏமாத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க கிண்டலா பேசுறதுனால ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. நான் ஒன்ன மாதிரி எல்லாம் கிடையாது, என்ன கிஸ் பண்ணாம சார போய் கிஸ் பண்ணியே அந்த மாதிரியா அப்படின்ற மாதிரி கேட்டுறாரு. இவங்களுமே லைட்டா ஃபீல் பண்றாங்க. வயசு வித்தியாசம் பார்க்காம நான் தெரியாம லவ் பண்ணிட்டேன், அது தப்புன்னு புரிஞ்சு அவர்கிட்ட பேசுறதுக்காக தான் போனேன்ற மாதிரி சொல்றாங்க. பேசுறதுக்காக போனவ எதுக்காக கிஸ் பண்ண அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நீ கிஸ் பண்ணதை மட்டும் தான் பார்த்த, அவர் கிஸ் பண்ண வந்தாரு, கிஸ் பண்ணவரை நான் தள்ளி விட்டு தான் அங்க இருந்து கிளம்புனேன், இதை பார்க்காம போயிட்ட போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவர் கொஞ்சம் இந்த மாதிரி பேசிட்டதுனால இவங்க அப்செட் ஆன மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க. லூயிஸோட கேர்ள் ஃப்ரெண்ட் சாண்ட்ரா இந்த இடத்துக்கு வரல. இப்ப லூயிஸும் சாண்ட்ராக்கு கால் பண்ணி பேசுறாரு. அப்படி பேசும்போது தண்ணி சவுண்ட் எல்லாம் கேக்குது. என்ன குளிக்கிறதுக்காக வந்திருக்கியான்னு கேக்குறாரு. இவங்களும் ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப செல்ஃபி எல்லாம் எடுத்து இவருக்கு அனுப்புறாங்க. அந்த செல்ஃபியை பாக்குற இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா பின்னாடி ஒருத்தன் நிக்கிற மாதிரி தெரியுது. உன் பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இது பின்னாடி இருக்காங்களா அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி இவங்க தேடுறாங்க. அப்ப சடனா கில்லர் எதிர வந்து நிக்கிறான். கில்லரை பார்த்து கூட இவங்க பயப்பட மாட்டாங்க. இது டாமோட வேலை தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா டாம் இந்த இடத்துல தான் இருக்காரு. இதெல்லாம் பாக்குற பாய் ஃப்ரெண்டு ஷாக் ஆயிடுறாரு. அது டாம் இல்ல, தப்பிச்சு ஓடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்களும் பயத்துல கத்துறாங்க. பாய் ஃப்ரெண்ட என்னாச்சு ஏதாச்சும் பாக்கணும்ன்ற மாதிரி ஓடுறாரு. பாத்ரூம்ல அட்டாக் நடக்கிற மாதிரி இவங்க கதையிலையும் எழுதியிருப்பாங்க, அதுதான் நடக்குது போல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இப்பயும் டாமோ ரெஜினாவும் ஏத்துக்க மாட்டாங்க. பேசிட்டு இருக்க ரெஜினா மேல ரத்தம் விழுது. எங்க இருந்து இந்த ரத்தம் விழுது அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. இங்க ஏதோ தப்பு நடந்திருக்கு. கன்ஃபெஷன் நடக்கிற இடத்துல பாடி கிடைச்சதா நம்ம எழுதியிருக்கோம்ல, அந்த இடத்துல போய் செக் பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. இப்ப பொறுமையா செக் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல தான் ராண்டலோட பாடி இருக்கு. இத பாக்குற இவங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோவும் எல்லாரையும் கூட்டி இந்த இடத்தை விட்டு கிளம்பணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. டாம் இருக்காருல, கார்ல ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்றேன், அதுக்குள்ள நீ வந்தனா கூட்டு போவேன், இல்ல நானும் இவளும் கிளம்பி போயிடுவோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோ லூயிஸ பாக்கணும்ன்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. அப்ப லூயிஸை யாரோ அட்டாக் பண்ணிடுறாங்க போல, ரத்தம்லாம் வலிஞ்சிட்டு இருக்கு. யாருன்னு பாக்கணும்ன்றதுக்காக இவரும் மாடி ஏறி வேகமா வந்துட்டு இருக்காரு.
இவர் மாடி ஏறி வரும்போது லூயிஸோட ரத்தம் மட்டும் தான் அந்த இடத்துல இருக்கு. லூயிஸா அந்த நபர் ரூம்குள்ள இழுத்துட்டு போயிடுறான் போல. இவர் ரூம் கதவை திறக்க ட்ரை பண்றாரு, திறக்க முடியல. ஈரன் எங்கன்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காரு. டாம் கொஞ்ச நேரம் தான் வெயிட் பண்ணுவேன்னு சொன்னா பாத்தீங்களா, அந்த டைம் முடிய போது இவரும் கார்ல ஏறி கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள கார் இங்க இருந்து கிளம்பிடுது. அப்பதான் ரிச்சோட கார் மட்டும் இங்க இருக்கிறத பாக்குறாரு. ரிச் சார் இங்கதான் இருக்காரு போல, அவர் ரூமுக்கு போலான்ற மாதிரி அவர் ரூம்க்கு வந்துடுறாரு. இங்க இருக்க போன் மூலியமா ஈரின் கிட்ட பேசலாம்னு நினைக்கிறாரு. இப்ப கால் பண்றாரு, ஈரினும் அட்டன் பண்ணிடுறாங்க. நீ எங்க இருக்கன்னு கேக்குறாரு. அவங்களும் வந்துட்டு இருக்க இடத்த பத்தி சொல்றாங்க. இவரும் மேல இருந்தே அவங்கள கவனிக்கிறாரு. அவங்களுக்கு பின்னாடி கில்லர் வரான், உனக்கு பின்னாடி கில்லர் வரான், கவனமா இருன்னு சொல்லிட்டாரு. இப்பதான் இவங்களும் கில்லரை பாக்குறாங்க. ஹீரோ இருக்க ரூம்குள்ள எப்படியாவது நுழைஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி ஓடி வந்துட்டு இருக்காங்க. இவங்க கதவை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது அந்த கில்லர் இருக்கான் பாத்தீங்களா, கத்தியால இவங்களை அட்டாக் பண்ணிடுறான். இதெல்லாம் மாடியில இருந்து ஹீரோ கவனிச்சிட்டு இருக்காரு. என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு யோசிக்கிறாரு. இவங்க நிறைய கொலையை டிசைன் பண்ணாங்கல்ல, அதுல கன்னால சுடப்பட்ட மாதிரி ஒரு நபர் இறந்து போறதா டிசைன் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு நடந்துருமா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ரொம்ப பயந்துட்டு இருக்காரு. இப்ப இந்த இடத்துல ஏதாவது ஆயுதம் கிடைக்குமான்னு தேடுறாரு. ரிச்சோட கபோர்ட்ல ஒரு கன்னு கிடைக்குது. அந்த கன் எடுத்துக்கிறாரு. யாரு உள்ள நுழைஞ்சாலும் சரி ஷூட் பண்ணிடணும்னு நினைக்கிறாரு. அப்பதான் கதவை திறந்துட்டு யாரோ நுழையிறாங்க. யாருன்னு பார்த்தா ரிச் தான். ரிச்சோட கையில கில்லரோட ட்ரெஸ் இருக்கு. அதனால ஹீரோ கன் பாயிண்ட்ல நிறுத்திடுறாரு. எல்லா சாரும் கிளம்புனதுக்கு அப்புறம் நீங்க எதுக்கு கிளம்பல, இந்த ட்ரெஸ் எப்படி உங்க கைக்கு வந்ததுன்னு கேக்குறாரு. லான்ல இருந்து தான் இந்த ட்ரெஸ் எடுத்தேன், இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நீ முதல்ல கன்னை கீழே இறக்குன்ற மாதிரி பக்கத்துல வந்து கன்னை பிடிக்க ட்ரை பண்ணிட்டாரு. ரெண்டு பேருக்குள்ளயும் தள்ளுமுள்ளி ஏற்படுது. ஒரு ஸ்டேஜ்ல கன்னு ஃபயர் ஆயிருது. ரெண்டு பேருமே பொத்துன்னு கீழே விழுறாங்க. அந்த கில்லரால நம்ம சுடப்பட்டுருவோமா அப்படின்ற மாதிரி ஹீரோ பயந்தாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி எதுவும் ஆயிருக்காது. அந்த கில்லர் மேல தான் புல்லட் பட்டிருக்கும். அந்த கில்லர் பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. இப்பதான் ஈரின் இருக்காங்கல்ல, இந்த கதவை திறந்து இந்த ரூம்குள்ள நுழையிறாங்க. ஈரின் எப்படி திரும்பி வந்தா அப்படின்ற மாதிரி இவர் ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காரு. ஈரின் இருக்காங்கல்ல, எதுக்கு அவசரப்பட்டு கொலை பண்ண, நாங்க பிராங்க் தான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்பதான் டாமு ரெஜினான் எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. என்ன எல்லாருமே இருக்காங்கன்ற மாதிரி ஹீரோ ஷாக்க வராது. இந்த இடத்துல இந்த ப்ரொஃபசர் மட்டும் தான் உண்மையிலேயே இறந்திருப்பாரு. இப்ப போலீஸ்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி பசங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. ஆக்சுவலா கில்லர் காஸ்டியூம் போட்டு நடிச்சது யார் யாரா இருக்கும்னா, ராண்டலா இருக்கும், கிரகமா இருக்கும். ராண்டல் இறந்து போன மாதிரி கடந்தான் பாத்தீங்களா, அங்க நடிக்க தான் செஞ்சிருப்பான். ஹீரோ கிளம்பி போனதுக்கு அப்புறம் அவன் எந்திரிச்சு போயிருப்பான். அதே மாதிரி சாண்ட்ராவை யாரோ அட்டாக் பண்ணி சாண்ட்ரா கூட பயந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, சாண்ட்ரா கிட்ட சொல்லாமே இந்த பிளானை போட்டிருப்பாங்க. சாண்ட்ராவை அட்டாக் பண்ண மாதிரி வந்தது கிரகமோட வேலையா இருக்கும். நான் தான் பயப்படாது அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்தி இருப்பான். அதே மாதிரி லூயிஸ் கத்தியால குத்தப்பட்ட மாதிரி நடிக்க தான் செஞ்சிருப்பான். ஃபேக் பிளட் வச்சு தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருப்பான். அதே சமயம் கடைசியில ஹீரோயினை அட்டாக் பண்ணது டாமா தான் இருக்கும். சும்மா ஃபேக்கா தான் அடிச்சிருப்பான். மேல இருந்து பாக்குற ஹீரோக்கு உண்மை மாதிரியே தெரிஞ்சிருக்கும். சம்பந்தமே இல்லாம ப்ரொஃபசர் உள்ள நுழைஞ்சு இறந்து போயிருப்பாரு. தேவையில்லாம ப்ரொஃபசர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, ப்ரொஃபசர் ரூம் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் இவங்களுக்கு சில தகவல்லாம் கிடைக்க வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, வெண்டியும் இவரும் பழக்கத்துல இருந்திருக்காங்க. வெண்டி கூட சேர்ந்த மாதிரி நிறைய போட்டோ எல்லாம் எடுத்திருக்காரு. அதே மாதிரி வெண்டி ஒரு கன்னு ஷூட் பண்ணிச்சு பாத்தீங்களா, அது ப்ரொஃபசரோட கன்னுன்றது தெரிய வருது. இப்ப ஹீரோவை பாக்குறதுக்காக அப்பா வந்துடுறாரு. நீ கவலைப்படாத, உனக்கு சீக்கிரமே பெயில் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. ஏன்னா இதை செல்ஃப் டிஃபென்ஸா தான் ஃபைல் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. இது எப்படி செல்ஃப் டிஃபென்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேக்குறாரு. இதுக்கு முன்னாடி வெண்டின்னு ஒரு பொண்ணு இறந்து போனால, அந்த பொண்ணை இவர் தான் கொலை பண்ணிருக்காரு. சோ நீ கில்லரை தான் கொலை பண்ணிருக்க, அதனால தான் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது ஒரு ஆபீசர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உன்னை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்கான்னு சொல்லிட்டாரு. இவர் அந்த பொண்ணை பார்த்து பேசலான்ற மாதிரி வெளியே வந்துடுறாரு. ஹீரோயின் தான் இவரை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. நடந்த விஷயத்தை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. என்னால் தான் இதெல்லாம் ஆயிடுச்சு, சாரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோக்கு ஹீரோயின் மேல டவுட் வந்துருது. அந்த நேரத்துல அவர் எதுக்காக அந்த ரூம்குள்ள நுழைஞ்சாரு, கண்டிப்பா நீ தான் வர சொல்லிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்பதான் ஹீரோயின் போட்ட பிளான் ஒவ்வொன்னுத்தையா புட்டு புட்டு ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறது. உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோனும் ப்ரொஃபசரும் லவ் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா ப்ரொஃபசர் இருக்கார்ல, வெண்டி கூடயும் பழக ஆரம்பிச்சிருப்பாரு. இதெல்லாம் தெரிய வந்தோன்னா ஹீரோயின் பயங்கரமா கோவப்பட்டு இருப்பாங்க. இவரோட கன்னை வச்சே வெண்டியோட கதையை முடிச்சிருப்பாங்க. அதே சமயம் இவரோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க. அந்த ப்ரொஃபசருக்கு சந்தேகம் வரக்கூடாது இல்ல, அதனால தான் அவர் கூட க்ளோஸா பழகிற மாதிரிலாம் நடிச்சிருப்பாங்க. இந்த நாள் இந்த இடத்துக்கு வாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த நாள் ஹீரோ வச்சு ஒரு பெரிய டிராமா பண்ணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. மத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹீரோவை ஏமாத்தலாம், இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் மத்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அவங்க மூலியமா ஹீரோயின் பண்ண நினைச்சதா பண்ணிட்டாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்படிதானே பண்ணன்னு ஹீரோ கேக்குறது. இவங்களுமே ஆமா இப்படிதான் பண்ண, ஆனா இதை நீ சொன்னா யார் நம்புவா, யாருமே உன்னை நம்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹீரோ இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொன்னாலும் பெருசா போலீஸ் நம்ப வாய்ப்பு இல்லைல்ல, அந்த அளவுக்கு சாமர்த்தியமா ஹீரோயின் பண்ணிருக்காங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. வெண்டி ஸ்டார்டிங் பயந்த மாதிரி ஒளிஞ்சிட்டு இருந்தால, அப்ப ஹீரோயின் தான் ஷூட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இப்பதான் நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஹீரோ ஷாக்கிங்கா நிக்கிறாரு. இதோடய நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. ஹீரோயின் நரி மாதிரி தந்திரமா இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.